சமீபமாக பார்த்தோன்னாக்க, இந்த ரேபிடோ ஓட்டிக்கிட்டு இருக்க பைக் டாக்ஸியை வந்து ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் வந்து மிரட்டுறது, உருட்டுறது, அடிக்க போகிறது, பைக்லேருந்து சாவி எடுக்கிறது, ஆர்டிஓ கிட்ட பிடிச்சி கொடுப்போம் அப்படின்னு மிரட்டுறது, போலீஸுக்கிட்ட பிடிச்சி கொடுக்க ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது சமீபமாக. அதாவது பைக் டாக்ஸி வந்து ஊபர், ராபிடோ இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. கோர்ட்டு சொல்லலை, தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. நீதிமன்றம் கேட்டிருக்கு, அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள், பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்குது கோர்ட்டு. இந்த அரசு செவி சாய்க்கலை. அதே வேளை இந்த ஆட்டோ டிரைவருக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன உங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு? வாழ்வாதாரம் போச்சுன்னா என்ன உங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு? 200 போக வேண்டிய ஒரு பயணத்தை 350 கேட்டு வாங்கிறது, அநாகரிகமாக பேசுகிறது, மிரட்டி வாங்கிறது, இதெல்லாம் தான் வாழ்வாதாரமா? சரி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். இப்போ கார் வச்சுருக்காங்க, 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்லாம் போட்டு முதலீடு போட்டு ஒரு கார் வச்சுருக்கவங்களுக்கு உங்களால் வாழ்வாதாரம் போகுது. அவங்க 1000 சவாரி பார்க்குறாங்கன்னா நீங்கள் 500 முடிச்சிடுறீங்களே. அதுக்கு என்ன பண்ணுறது? கார்காரங்க மொத்தமாக வந்து போராடி ஆட்டோ ஓடக்கூடாதுன்னு சொல்லலாமா? கொஞ்சமாச்சும் சிந்திக்கிற திறன் இல்லையா அவங்களுக்கெல்லாம்? ஏன் அவ்வளோ வன்மமும் வக்கிரமும் உங்களுக்கு? மக்களை ஏமாற்றி தானே சம்பாரிச்சிங்க. எங்கே ஒவ்வொரு ஆட்டோக்காரங்களும் தயவு செஞ்சு மனசில் கையை வச்சு உங்கள் பிள்ளைங்க மேலே, உங்கள் பொண்டாட்டிங்க மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து கரெக்டாக மீட்ரு போட்டு சரியான முறையில் தான் சம்பாரிச்சேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருத்தன் சொல்ல முடியாது. அடுத்தவனை குறை சொல்கிறதுனா நம்ம யோக்கியமாக இருக்கணும். நம்மளே அயோக்கியனாக இருந்துக்கிட்டு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதை சிந்திச்சிங்களா? இன்னொன்று சொல்கிறேன். அப்படி பார்த்தாக்க இங்கே 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடியெல்லாம் முதலீடு போட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 5 லட்சம் போட்டு ஹோட்டல் நடத்துகிறாங்க, 10 லட்சம் போட்டு ஹோட்டல் நடத்த, 1 லட்ச ரூபா முதலீடு போட்டு ஹோட்டல் நடத்துகிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டி வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ பேர். அந்த ஹோட்டல்காரங்க என்னைக்காச்சும் போய்ட்டு இங்கே தள்ளு வண்டி போடக்கூடாது, எங்களுக்கு வியாபாரம் பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? நாகரிகமாக சொல்லுவாங்க, கொஞ்சம் தள்ளி போட்டுக்குங்க, வாசலில் போட வேண்டாம், அவ்வளோ தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கும், அதுக்கு எதிர் திசையில் பார்த்திங்கன்னா வரிசையாக போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ தள்ளு வண்டி, அவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லா இடங்கள்லையும் பார்க்குறேன். எந்த ஆட்டோ டிரைவராச்சும் போய் பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா? 10 ரூபா 12 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்காக சின்ன ஹோட்டலில் தானே போய் சாப்பிட்றீங்க. இப்போ பெரிய ஹோட்டல்காரங்க என்றைக்காச்சும் போயிட்டு எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹோட்டல்லாம் ஆரம்பித்து வச்சுருக்காங்களே, எங்களுடைய வாழ்வாதாரம் போகுதுன்னு என்னைக்காச்சும் நினைப்பாங்களா? இறைவன் யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் அடுத்தவனை அடித்து பிடிச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க. அதுக்கான ஆபத்து தான் இப்போது. எத்தனை பேர் மீட்ரு போட்டு ஓட்டுறீங்க? எத்தனை பேர் குறிப்பிட்ட கட்டணம் வாங்குறீங்க? ஒன்றுமே இல்லையே. அப்புறம் என்ன போயிட்டு சும்மா இது பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா வண்டியிலேருந்து சாவி எடுக்கிறதுக்கு? இந்திய அரசியலமைப்பு சட்டம் போலீஸுக்கே அந்த ரைட்ஸ் இல்லைங்குது. உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? உங்கள் மரியாதையை நீங்களே காப்பாற்றிக்கிங்க. அவ்வளோதான்.